பிரியமானவர்களே வணக்கம். நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு அகங்காரம் தான் மிகப்பெரிய இடையூறாக இருக்குது. இந்த அகங்காரத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா அகங்காரத்திலேருந்து விடுபடுவது எப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அகங்காரங்கிறது பொதுவாக நம்ம சொத்து சுகத்தோடு இருக்கோம், நிறையாவருக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுறோம். அதனால் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம், ஏழை எளியவருக்கு உதவி பண்ணுறோம். இல்லைன்னா கடவுளை ரொம்ப பின்பற்றி ராத்திரி பகலாக வணங்குறோம், பூஜை பண்ணுறோம், இல்லை ஜெபம் பண்ணுறோம், இல்லை நமாஸ் படிக்கும், எதை வச்சுக்கிட்டாலும் சரி. இது சிலர் நினைக்காங்க இது எப்படி அகங்காரம் ஆகும் அப்படின்ட்டு. அகங்காரம்னா நான் உள்ளே இருக்குது. நான் இப்படி செய்கிறேன், அதாவது நான் இவ்வளவு நேரம் உழவருக்கு அன்னதானம் கொடுக்கிறேன், உழவருக்கு நன்மைகள் செய்கிறேன், அதனால் எனக்கு இறைவன் அது புண்ணியமாக மாறும் அப்படின்ட்டு அகங்காரம் சொல்லுகிறது, மனம் சொல்லுகிறது. இந்த அகங்காரம் இது எப்படி அகங்காரம் ஆகும்னா நான் அங்கே பின்னால் இருக்கிறது. நான் அகங்காரனாலே நான்னு அர்த்தம். நான் அழிய வேண்டும். இப்போ முழு இரவு முழுதும் ஜெபம் பண்ணுதேன், இல்லைன்னா நமாஸ் படிக்கேன், எந்த உயிரினத்துக்கும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேக்கேன், எதுவுமே செய்யலை. ஆனாலும் அங்கே பின்னால் நான் இருக்குது. நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன். நான் அழிய வேண்டும், நான் இல்லாத நிலைமை வர வேண்டும் அப்படின்னா தான் அகங்காரமற்ற நிலை. இப்போ குடும்ப வாழ்க்கைகளே பாருங்களேன். குடும்ப வாழ்க்கையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கு இப்போ பொதுவாக பார்க்குறோம், கோர்ட்டில் ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸ் வருது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு புரிந்துணர்வு கிடையாது. நமக்கு நான் தான் பெருசு, நான் பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவன், நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மனப்பான்மை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் இருக்குது. நான் தான் உயர்ந்தவன், இல்லை நான் தான் உயர்ந்தவள் அப்படிங்கிறது. அப்போ அங்கே நமக்கு ஒரு புரிதலே இல்லாமல் போயிடுது. இந்த அகங்காரம் வேலை செய்யுது. அகங்காரம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த இவ்வளவு கோர்ட்டு கேஸு, இவ்வளவு டைவர்ஸு இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம், ஒரு பெரிய ஜட்ஜையோ பெரிய கமிஷனர் போலீஸ் ஆஃபீஸரையோ எல்லாரையும் பெண் மணந்தால் ரொம்ப குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப வசதி வாய்ப்போடு நல்லா இருப்பான்னு நாம் நினச்சிக்கிட்டோம். ஆனால் அங்கே நடப்பது வேறு. ஏன்னா அவன் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கவரும் வீட்லேயும் ஜட்ஜு மாதிரியே இருக்கார். பொது வாழ்க்கையில் போலீஸில் பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க வீட்லேயும் அதேமாரி முடுக்கோடு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு அகங்காரம் அந்த வரமாட்டேங்குது. நம்ம குழந்தைகள், நம்ம மனைவி அப்படிங்கிறத அந்த சட்டையை போட்டு போன உடனே அங்கே இருந்துட்டு இங்கே வந்தோடனே அப்படியே மாறக்கூடிய தன்மை நிறையாவர்கிட்ட கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வீட்லேயும் அவங்க போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்காங்க, பெரிய கலெக்டர் மாதிரியே இருக்காங்க, பெரிய ஜட்ஜு வக்கீல் மாதிரியே இருக்காங்க. அங்கே நம்ம தாம்பத்திய வாழ்வோ இல்லை பொது வாழ்வோ ரொம்ப பாதிக்கப்படுது வீட்டை பொறுத்தவரையில். இதுவும் அகங்காரம் தான். இது குடும்பத்துக்குள்ள ஒரு அகங்காரம், ஈகோ. இந்த ஈகோ இல்லாமல் நம்ம குடும்ப வாழ்க்கையை போக்கணுன்னா, குடும்ப வாழ்க்கையில் வாழணும், நல்ல சந்தோஷமாக வாழணும்னா முதல்ல ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ மறைமுகம் நமக்குள்ளே இருக்குது. நமக்கே தெரியாமல் கூட நமக்குள்ளே ஈகோ இருக்கா, நம்ம தான் நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க நிறையா பேர். அப்படி கிடையாது. ஈகோ ஒருத்தன் ரொம்ப பணிவாக, ரொம்ப எல்லார்கிட்டையும் ஒரு மரியாதையோடு நடந்துக்கிட்டதா, எல்லார்த்தையும் கையெடுத்து கும்பிடுதா, ரொம்ப அது இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவாங்க, ஹம்பல் அப்படிம்பாங்க. ஹம்பலாக இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப தாழ்ந்து ரொம்ப மரியாதையோடு இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கிட்டதும் அதுக்கு பின்னாலேயும் நான் இருக்குது. நான் அமைதியாக இருக்கேன், நான் ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காண்டி அப்படி செய்கிறாங்க. அந்த நான் இல்லாமல் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இல்லாமல் இருக்குன்னா எதுவுமே இருக்கக்கூடாது. நீ இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இறைவன் அடையிறதுக்கு அந்த எளிமையானவனாக இருந்தாலும் நானுங்கிறது இல்லாமல் இருக்கணும். இப்போ அதுக்கு இப்போ குற்றவுணர்வு, அடுத்தபடியாக குற்றவுணர்வு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கொலைகாரனாக இருந்தாலும், ஒரு பெரிய திருடனாக இருக்கலாம்,
பெரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டவருங்க. இவங்களுக்கும் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாதுங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களும் சரணடைந்தாங்கல்லாம் இறைவனிடத்தில் சரணடைந்தால் அவங்களும் அந்த இறை சக்தியை அறிய முடியும். அதனால் இது ஆன்மீகத்துக்கு இல்லை தண்ணி அடி ஒரு போதையில் இருக்கவனோ இல்லை குடிகாரனோ ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது அப்படின்னா அது முற்றிலும் தவறு. ஆன்மீகவாதி பெரிய பதவியிலையோ இல்லை எளிமையானவனோ ஏழையாவோ இருக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. என்ன நிலைமையில் இருந்தாலும் நானற்று இருந்தால், நான் இதை செய்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் என்னால் தான் இது முடிகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களை கடவுள்கிட்ட இருந்து தூர தள்ளி கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். ரொம்ப உங்களுடைய விரிசல் பெருசாகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த நானற்ற நிலைமையில் இருக்குன்னா, நானற்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் உங்களை திட்டுறாரு, ரொம்ப கேவலமாக திட்டுறாரு, தரக்குறைவாக பேசுகிறாரு வச்சுக்கிட்டுங்க. உங்களுக்கு அந்த உணர்வு வராது. நம்மளை தரக்குறைவாக பேசிட்டான் ஏன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்களும் அவனுடைய மனசுலேருந்து பேசுதான். அவன் என்னன்னாலும் பேசுதான், அவன் பேச்சு சுதந்திரத்தை வச்சு பேசுதான். உங்களுக்கு அது பாதிக்கவே செய்யாது. இந்த தியானத்தில் நீங்கள் முன்னேறினவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய ரிஷி குளிச்சுட்டு வரும்போது அவனுக்கு விரோதி காரி துப்பிடுவானாம் மூஞ்சிலே. அவர் அதை தொடச்சிட்டு திரும்ப போய் குளிச்சுட்டு வருவாராம். இவர் என்ன திரும்ப போகிறாரா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவர் குளிச்சுட்டு திரும்ப வந்திருக்கார். திரும்ப வந்த உடனே திரும்பவும் காரி துப்பியிருக்கான். அதாவது திரும்பவும் போயிருக்கார். இப்படி 7 தடவை பண்ணியிருக்கான். 7 தடவையும் போயிட்டு ஆண்டவரே, கடவுளே, இறைவா, எனக்கு இன்றைக்கி 7 தடவை இந்த நதியில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னு அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கார். இவன் காலில் விழுந்துட்டு, ஐயா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நீங்கள் இத்தனை ட்ரிப்பு நான் உங்களை அவமதித்தும் நீங்கள் என்னை எதுவுமே சொல்லாமல் என்னை விட்டு விட்டீர்களே அப்படின்னு ஒன்றுமே என்னை எதுவும் திட்டக்கூட இல்லை, இன்னும் கடுஞ்சொல்லி எதுவும் சொல்லலையே, என்ன காரணம்னு கேட்டால், எனக்கு நான் இறைவனை பற்றிட்டேன், உன்னுடைய குணம் நீ செய்கிறாய், என்னுடைய குணம் அதுவல்ல, நான் இன்றைக்கி இத்தனை இடமும் எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றாராம். இது ஒரு ஈகோவுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது நீங்கள் ஒருத்தனை என்னென்னு தான் திட்டுனாலும் சரி, அவன் திட்டுறது அவனுடைய குணாதிசத்திலிருந்து அவன் மனசுலேருந்து பேசுதான். அவனுடைய பேச்சு சுதந்திரம் அது நம்மளை பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வேறு, அவன் வேறு. அவன் என்னன்னாலும் திட்டிட்டு போட்டும் எனக்கு அது பாதிக்கக்கூடிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒருத்தனை புகழ்ந்து பேசுகிறான், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நல்லது செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மனசு அந்த சமநிலையை விட்டு விலகாது. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப தரக்குணவானவர், நீ ஒரு கேடு கெட்ட மனுஷன், எப்படியோ ஏசுதான்னு வச்சுக்கிட்டுங்க. அப்படி ஏசினாலும் நீங்கள் உங்கள் நிலைமையிலேருந்து மாற மாட்டீங்க, உங்கள் சமநிலையிலே இருப்பீங்க. இதுக்கு நம்ம ஈகோ இல்லாமல் நான்ங்கிறதை விட்டு நான்ங்கிற அகங்காரமற்று நான் நம்ம ரொம்ப நாள் தியானம் பண்ணி இந்த மனசு வேறு, உணர்வுகள் வேறு, இந்த உணர்ச்சிகள் வேறு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நானுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும். எல்லாமே ஒன்று தான். இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கார், தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள டைம் வரும். அப்பொழுது நான் அற்று போவீர்கள். நான் அற்று போனால் இறைவனிடம் சரணடைந்து விட்டதாக அர்த்தம். நன்றி, வணக்கம்.